ரட்சிக்க பட்டேன்னு சொல்றவங்க பரிதாபமான நிலைமையில குறித்து நான் சொல்றேன். ஒரு கதை அதே உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு வயதானவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட 3 கனமான பேக் வச்சிருக்காரு. தலையில இங்க ஒண்ணு போட்டு வயதானவர் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு வாலிபன் அந்த வழியா போறான். அப்போ அந்த வயதானவர் சொல்றாரு, என் சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு வேலையாளு தேவை, நீ இதை சுமந்தியன்னா உனக்கு நான் காசு தருவேன். அப்போ அவன் சொல்றான், நான் ஒருத்தர்கள் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் எனக்கு நேர்மைக்கு மாறாட்டு சில காரியங்களை பண்ண சொன்னாரு. நான் அதை பண்ண மாட்டேன்னு அதை வேலையிலும் தூக்கிட்டாரு. இப்போ எனக்கு வேலை இல்லை, நான் ரொம்ப நல்லவனாகும் உத்தமனாகும், எனக்கு என்ன வேலைனாலும் இங்கே தாருங்க நீ. அப்போ அந்த வயதான சொன்னார், நான் 3 பேக்கை தூக்கிட்டு இருக்கிறேன், நீ ஒரு பேக்கை தூக்குவியான்னு. அவர் சொன்ன, எங்க வரைக்கும் கொண்டு போகணும், என் கிராமத்து வரைக்கும் கொண்டு போகணும். சரி, இந்த ஒரு பேக்கை தூக்கணும், எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு 3 தங்க நாணயங்களை தாரேன். ஒரு பேக்கை தூக்கணும்னு அவனால தூக்க முடியல, அவ்வளோ கணக்கு அப்படின்னு அவர் கேட்கற, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு, உள்ள செம்பு நாணயங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. அவன் தூக்கி தலையில வச்சுட்டு நடந்து 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. சமபூமியை தாண்டி அடுத்து என்ன, ஒரு நீர்வீழ்ச்சி வருது. அப்போ அந்த வயதான சொல்றாரு, நான் வயசாயிடுச்சு, தண்ணியும் கொஞ்சம் வேகமா போகுது, இதை தாண்டி அந்த பக்கம் வரும்போது 2ம் என்னால கொண்டு போக முடியாது, நீ 1 வச்சிருப்பியா, உனக்கு இன்னும் 3 தங்க நாணயம் தாரேன். அப்போ அவன் கேட்கறான், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இல்ல வெள்ளி நாணயங்கள் இருக்குதுன்னு சொன்னார். அப்ப 2ஐயும் தூக்கிட்டு அவன் என்ன செய்யட்டான், முதல்ல அந்த பக்கம் போயிட்டான். இவர் மெதுவா 1 மட்டும் தூக்கி வெளியே கரையாறி அங்க வந்துட்டான். கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய மலை இருக்கு. உங்க கிராமம் எங்கன்னு கேட்டான் வாலிபன். அப்ப அந்த வயதான சொன்னாரு, இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனா என் கிராமம் வந்துரும்ட்டார். அந்த மலைக்கு பக்கம் வந்தோன்னு சொன்னாரு வயசானவர், என்ன பாரு, எனக்கு மூச்சு இறக்குது, இந்த பேக்கோட ஏற மாட்டேன், ஒண்ணு பண்ணு, இதையும் நீ தூக்கி வைப்பியான்னு. சரி, நான் வச்சுக்கிட்டேன். அப்ப இவர் அவனையே பார்த்தே இருக்காரு. அப்ப அவன் சொல்றான், நீர் ஏன் என்னைய அப்பவே பார்த்துட்டு இருக்கிற. அப்ப அவன் சொல்றாரு, அதுல வெகுமதி எல்லாம் இருக்குதானே, கொண்டு போயிருவியோன்னு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் பாரு, நீர் தப்பான ஆள் நீ நினைச்சிட்டு இருக்கிறீரு, நான் யார் தெரியுமா, நான் நேர்மை உள்ளவன், நான் அடுத்தவங்க பொருளை விரும்பாதவன், பணம் இதுக்கு மேல எனக்கு ஆசை கிடையாது, என் தேவைக்கு எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு. சரிப்பா, பண்ற 3 பேக்கை நீ எடுத்து இந்த மலை உச்சிக்குள்ள போய் மேலே போய் ஏறிந்தில்லை, நான் மெதுவா வாரேன். அவன் என்ன பண்றான், 3ஐயும் தூக்கிட்டு மெதுவா போயிட்டு இருக்க அந்த மனம் சொல்லுது, டே, 1ல செம்பு நாணயம், 1ல வெள்ளி நாணயம், கண்டிப்பா அடுத்தல என்ன இருக்கும், தங்கம் தான் இருக்கும். நீ ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்த்து அவன் உனக்கு நேர்மை இல்லாம இருக்க சொல்லி உனக்கு வேலையும் போச்சு. இதெல்லாம் கொண்டு ஓடுனா நீ காலம் வரைக்கும் பெரிய கோடீஸ்வரனா இருப்பா. இந்த கிழவன் அங்கதான் வந்துட்டு இருக்கான், ஏன் கொண்டு போக கூடாது. அந்த மனம் சொன்னதுக்கு அவனை இசைஞ்சான். வேகமா மலை உச்சிக்கு ஏறுனா, வேகமா கீழே இறங்குனா, தான் வீட்டுக்கு ஓடிட்டான். வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு ஒவ்வொரு பேக்கையா திறந்து பார்க்கான். கல்லு தான் இருந்துச்சு. சரி, ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லி கிண்டி பார்க்கும்போது ஒரு பேப்பர் இருந்துச்சு. அது என்ன இருந்துச்சுன்னா, வயதானவன் ஆகிய நான் இந்த நாட்டினுடைய ராஜா, எனக்கு சந்ததிகள் இல்லை, எனக்கு பின்பாக என் நாட்டின் மக்களை உண்மையும் நேர்மையான ஒரு மனுஷன் நடத்தணும், அவன் பணாசை இல்லாதவனாகவும் பொருளாசை இல்லாதவனாகவும் சுயநலம் இல்லாதவனாக இருக்கணும், அதுக்காக நான் இந்த பரீட்சையை வச்சேன். நீ இதை கொண்டு போயிட்டா, இந்த இதுல மட்டும் நீ எனக்கு வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு எனக்காக மேல காத்திருந்தா, இந்த நாட்டுக்கே நீ தான் ராஜான்னு. அதை படிச்ச பிறகு அவன் தேம்பி ஒரே அழுக. ஐயோ, என் வாழ்க்கையிலேயே நான் களவு பண்ணது கிடையாது, ஐயோ என் வாழ்க்கையிலே நான் நேர்மையுள்ளனா இருந்தேன், இப்போ இதுக்கு ஆசைப்பட்டு இந்த ராஜ்யத்தையே இழந்துட்டேன்னு சொல்லி தேம்பி எழுதார். இந்த எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன்னு தெரியுமா, உங்களை அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தது காரணம் தான். நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் கூட என்ன ஒட்டிட்டு இருக்கு தெரியுமா, அந்த சுயத்தை நம்பக்கூடிய ஒரு பலன், தன்னுடைய நற்கிரியைகளை நம்பக்கூடிய குணம், நான் நல்லவன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வீழ்ச்சி அடைய மாட்டேன், என் ஜீவியம் நல்லா இருக்கும், எனக்கு மேலே போயிடலான்னு சொல்லி தன்னை தான் நம்புறோம் தெரியுமா. நம்பி தேவ கிருபையின் மீது விசுவாசம் கிடையாது, ஜெபத்தின் மீது விசுவாசம் கிடையாது, உபதேசங்களை கேட்டு தேவனுக்கு பயந்து நடக்கணுங்கிற விசுவாசம் கிடையாது, தேவ பயத்தோடு நடக்கிற விசுவாசம் கிடையாது, தன்னை மிஞ்சின தன்னை குறித்தான எண்ணம் இருக்கும் தெரியுமா. அப்படிதான் உங்களை அநேக நாசமாவே போயிட்டு இருக்கு.